ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 10 படைப்பின் பிரிவுகள் பதங்கள் 13-14. 13ஆம் பதம் யதேதானீம் ததாக்ரேச்ச பஷ்சாத் அபி ஏதத் ஈத்ருஷம். மொழிபெயர்ப்பு: இப்பிரபஞ்சத் தோற்றமானது இப்போதிருக்கின்ற நிலையிலேதான் கடந்த காலத்திலும் இருந்தது, இனிவருங்காலத்திலும் தொடர்ந்து இப்படியேதான் இருக்கப் போகிறது. பொருளுரை: தொடர்ந்து வருகின்ற நடப்பு உலகணித் தோற்றம், காத்தல், அழித்தல் என்பவற்றிற்கு ஒரு முறையான அட்டவணை இருக்கிறது. இதனை பகவத்கீதையும் பூத கிராமம் இமம் கிருத்ஸ்னம் அவக்ஷம் பிரகிருதேர் வசாத் என்று குறிப்பிடுகிறது. இப்பொழுது படைக்கப்பட்டுள்ள எதுவும் பின்னாளில் அழிக்கப்படும். அதுபோல முன்பிருந்ததுதான் மீண்டும் படைக்கப்படுகிறது. காத்தலும் அழித்தலும் உரிய காலத்தில் நடைபெறுகின்றன. ஆதலினால் காலக்கணிதத்தின் முறைப்படுத்தப்பட்ட செயல்கள் தொடர்ச்சியானவை, நித்தியமானவை. இதை பொய்மை என்றும் கூற முடியாது. தோற்றமானது தற்காலிகமானதாகவும் நிரந்தரமற்றதாகவும் இருக்கலாம். ஆனால் மாயாவாத கொள்கையாளர்கள் கூறுவது போல இது பொய்மை அன்று. 14ஆம் பதம் சர்கோ நவவிதஸ் தஸ்ய பிராக்ருதோ வைக்ருதஸ்துய காலத்ரவிய குணேர் அஷ்யத்ரிவித பிரதிசங்கிரம. மொழிபெயர்ப்பு: குணங்கள் ஒன்றினோடொன்று இணைந்து செயல்படும் வினைத்தொடர்புகளினால் இயற்கையிலேயே விளைந்த ஒன்றினைத் தவிர மேலும் 9 வகையான படைப்புக்கள் இருக்கின்றன. காலத்தினாலும் உலகியல் காரணங்களினாலும் ஒருவனது தொழிலின் இயல்புகளினாலும் ஏற்படும் அழித்தல் 3 வகையாகும். பொருளுரை: இறைவனது விருப்பப்படி குறிப்பிட்ட படைத்தல் மற்றும் அழித்தல் இடம்பெறுகின்றன. பிரம்மதேவரின் ஞானத்தினால் எண்வகை பூதங்களின் வினைத் தொடர்புகளுக்கேற்ப இடம்பெறும் பிற படைப்புக்களும் இருக்கின்றன. இவை அனைத்தும் பின்னர் மிக விரிவாக விளக்கப்படும். தற்போது தொடக்க நிலை தகவல்கள் மட்டுமே தரப்படுகின்றன. 3 வகையான அழித்தல்கள். 1. பிரபஞ்சம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கப்படுவது. 2. அனந்தனின் வாயினின்று வரும் நெருப்பினால் ஏற்படுவது. 3. ஒருவனது செயல் மற்றும் எதிர் செயலின் குணத்தினால் ஏற்படுவது. ஹரே கிருஷ்ணா.